கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஸ்கேரி டீச்சர் தான். சாரி கைஸ், கொஞ்சம் நேரம் வீடியோ போல். சரி மக்களே, நம்ம ஸ்கேரி டீச்சரை விளையாடலாம். சரி மக்களே, பேசிகிட்டே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, நம்ம இன்ட்ரோவெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன கேம், அதாவது என்ன லெவல்னா இன்றைக்கி இந்த சாப்டரையும் முடிக்க போகிறோம். அவ்வளோதான் மக்களே. நீங்கள் நம்ம என்ன வந்து சாரி, உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டாக இருக்கும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா சாரி மக்களே. ஃப்ரைடேனால இது போட ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டு எங்கள் இதில். சரி மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பூனைக்குட்டியை வந்து போட்டுச்சுல, அதுக்கு இன்னொரு சரியாக ரிவெஞ்சே எடுக்கல மக்களே. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவ வந்து குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த நாட்டில் வந்து இவளுக்கு வந்து குளிருது, ஓகேவா? அதனால் வந்து இன்னும் அந்த காலத்து மாதிரி ஹீட்டர் வாங்காமல், இன்னும் சில பேர் பூவராக இருப்பீங்க, ஆனால் அந்த ஹீட்டரை வாங்க முடியாது உங்களால். ஆனால் அப்படி சொல்ல மக்கள், இவ்வளோ பெரிய வீடு வாங்கியிருக்கா, இன்னும் ஹீட்டர் வாங்காமல் இவன் வந்து இன்னும் அந்த காலத்து ஃபயர் பிளேஸ் வச்சுருக்கா. அதாவது குளிர் காயறதுக்காக வந்து நெருப்பு மட்டும் போட்டு வைப்பாங்கள்ல அந்த இடம், அந்த இடத்துல அந்த நெருப்பை போட்டு நம்ம வந்து அதுக்கு பதிலாக பெட்ரோலை போட போகிறோம். அந்த ஃபயரை அணைச்சிட்டு, இப்போ ஓடிட்டு இருக்கிற ஃபயரை அணைச்சிட்டு நம்ம வந்து பெட்ரோல், அதாவது பெட்ரோலோ டீசலோ ஏதோ போட்டுவிட்டு போகிறோம். அது வந்து என்னது இது ஃபயர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு போட போகிறா. வெடித்து சாடிக்க போகிறா. சாக மாட்டா, வந்து ஆல்மோஸ்ட் செத்துருவா. சாகவும் மாட்டா, அப்படியே பேர்ன் ஆயிடுவா. எல்லா இடத்துலையும் ஸ்கின்னே போயிடும். ஆனால் நெக்ஸ்ட் பார்ட்டில் அப்படியே அழகாக அப்படியே வந்து வந்துடுவா. அழகா வச்சிச்சிச்சி. நான் எதுக்கு அவளை ஃபஸ்ட்டு அழகாக இருந்தால் தானே அழகாக இருக்கணும். நான் இன்னும் வளர்றேன்னு எனக்கே தெரில. அவள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டாங்கன்னா நம்ம கீழே மட்டும்தான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை. அப்படி மட்டும் இல்லை, நம்ம கிச்சன்லும் அதுக்கப்புறம் ஹாலில் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. கிச்சன் பக்கத்தில் இருக்கிற ஹாலு பாருங்க மக்களே. எனக்கு இதை உடச்சி விடணும் மக்களே, நீங்கள் உடச்சி விடணும். இதை உடச்சி விட்றலாம் அப்படியே. ஆனால் கிடைக்குமான்னு தெரில மக்களே. அது மட்டும் இல்லை, அவள் வேறு அந்த லிவிங் ரூம் கீழே வந்துட்டா. பாருங்க மக்களே, கண்ணாடி பார்க்குறா. யாரு திறந்தது இதை அப்படின்னு. சரி மக்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இன்றைக்கி ஒரு புது கேம் மட்டும் வாங்க மாட்டோம், நம்ம பேபி நல்லவும் போட போகிறோம் இன்றைக்கி. நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை போட முடியலன்னா சாரி, நாளைக்கு போட்டுறேன், நாளைக்கான வீடியோ சேர்த்தி. சரி வாங்க மக்களே. இந்த லூசி ஸ்கேரி டீச்சர் வேறு எப்போ தான் இந்த ரூம் விட்டு போதுமோ, அதாவது செகண்ட் ஃப்ளோரை விட்டு. ஏன்னா நம்மளுக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து டேஞ்சராக நம்ம பாட்டுக்கு வேலை பார்க்கலாம். சில பேர் ஸ்கேரி டீச்சர்லாம் ஒரு ஆளாடா அப்படியே போடா அப்படின்னு தைரியமாக போடான்னு சொல்லுவீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இவன் ரொம்ப டேஞ்சர் மக்களே, டேஞ்சர். வாங்க மக்களே, தண்ணியை எடுத்தாச்சா. இப்போ நம்ம தண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை நம்ம வந்து ஊற்ற போகிறோம். இப்போ வந்து என்ன நெருப்பு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வருவாள். ஆனால் அவள் போடுறதுக்குள்ளே அவள் திருப்பி நெருப்பு காணாயிடுச்சு, நம்ம போய் நெருப்பை திருப்பி போகலான்னு போவாள். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து நார்மலான மரக்கட்டையை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த மரக்கட்டை மேலே லைட்டாக டீசலோ இல்லை பெட்ரோலோ போட்டாச்சு. இப்போ பற்றிக்கிட்டு வெளியே போகுது. அவள் பாட்டுக்கு நெருப்புன்னு நார்மலான உட்டுன்னு பார்த்தாக்க போகிறான், மேட்ச் பாக்ஸை வச்சு. ஆனால் அவளுக்கு தெரியாது, அதை போடும் போது அதுக்குள்ளே டீசல் பெட்ரோல் ஓட்டி வச்சுருக்கோன்னு. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் மக்களே. ஏதோ வந்து நான் இன்றைக்கி சேடாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் சேடாகவே இல்லை. யாருக்கோ அப்படி தோணுச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சரி வாங்க மக்களே போகலாம். கீழே இப்போ தான் போகிறா, 10 பக்கம் போகிறா. எனக்கு ஒரு சம்பவம் இருக்குது. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, சவுண்டு வந்துடும். ஸோ மக்களே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சவுண்டு வந்துடும். சரி மக்களே, உங்களுக்கு சவுண்டு வர வரையும் நான் வர வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு சவுண்டு வந்துடும். நான் பேச மாட்டேன். அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து வெடிக்கிறத சவுண்டோட. சரி மக்களே வாங்க மக்களே. என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வந்து பாத் டப் இருக்குல்ல மக்களே, அவள் ஜாலியாக வந்து பூனையெல்லாம் அடிச்சுட்டு நம்மளை மாதிரி நம்ம ஃப்ரெண்டை கொண்டுட்டு அவன் தான் பார்க்க மக்களே தண்ணி திருவி விட்றா. பாத்து வந்து குளிக்கிறதுக்காக பாத் டப் வச்சுருக்கா மக்களே. என் ஃப்ரெண்டை கொண்டுட்டு அப்படியே நிம்மதியாக அப்படியே அங்கே குளிப்பாலாம். இவளோட இங்கே நம்ம வந்து ஜாலியாக இந்த மாதிரி தண்ணியில் வந்து இறங்கி ஜாலியாக விளாட்றத கெடுக்க போகிறோம். எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறோம்.
ஜெல்லோ, அதாவது ஜெல் இருக்குல்ல மக்களே, அதாவது ஜெல்லோ நம்ம கூட வாங்கி சாப்பிடுவோம்ல ஜெல்லோன்னு ஒரு சாக்லேட் இல்லை அது கம்மு, அது அப்படியே வாயில் போட்டு ஜாலியாக சாப்பிடுவோம்ல ஜெல்லோ எப்படி சொல்கிறது, கம்மி பேர் மாதிரி அது இருக்குல்ல, அது வந்து ஒரு லிக்விடாக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதை எடுத்து ஒரு தண்ணி மேலே போட போகிறோம். உங்களுக்கு காட்டுறேன் எங்கடா இருக்குது ஜெல்லோ இங்கே இருக்குன்னு பாருங்கள் மக்களே. இப்போ உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நான் பிடிச்சிருக்கிற பிக்சரை பார்க்காதீங்க, இன்வென்ட்ரியில் இருக்கிற பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி நான் என்ன ஜெல்லோ சொல்கிறேன்னு. இது அவள் குளிக்க போகும்போது அவள் தண்ணியில் கலந்து விட போகிறோம். ஏன் ப்ரோ ஜெல்லோ அப்படியே பச்சையாக போட்டால் அவள் கண்டுபிடிச்சிடுவான் தான் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கலர் மாதிரி போட போகிறோம் இந்த ஜெல்லோவில். அது போட்டதுக்கப்புறம் அந்த பாத் டப் வந்து கலர் மாதிரி ப்ளூ கலரில் தெரியும். அவ்வளோ அப்படியே இறங்கிடுவா. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்க, டே ஒரு டீச்சருக்கு எதிராக இப்படியெல்லாமாடா பண்ணுவேன் அப்படின்னு. மக்களே சரியான திருட்டுக்காரி, எனக்கு என்ன பண்ணி விட்டா தெரியுமா மக்களே நான் பாட்டுக்கு நார்மலாக போயிட்டுருக்கேன். நான் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்கேன். வேணும்னே என்னை பிடிச்சி எதுவுமே பண்ணாலும் தள்ளி விட்டு வந்து மிஸ்டர் ஜிக்கு, அதாவது என் பேரை சொல்லக்கூடாது அதனால தான் சொல்கிறேன், மிஸ்டர் ஜிக்கு வந்து நடக்கக்கூட தெரில, கல்லை விழுந்து செத்துட்டான் அப்படின்னு. சரி வாங்க மக்களே ஜெல்லோவை போட்டாச்சு. இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் பிக்சரில் கூட இந்த மேலே ஒரு ஆட் போட்டிருக்கு பாருங்கள் மக்களே, அதில் கூட இதே பாட்டில் தான் காட்டுது. கீழே இன்வென்ட்ரிலையும் அதே பாட்டில் தான் காட்டுது. ஆனால் எடுக்கும் போது மட்டும் வேறு மாதிரி தெரியுது. அதே மாதிரி போட்டாலும் அது வேறு மாதிரி வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன மக்களே பண்ணுறது, கன்ஃபியூசிங்காக இருக்குது மக்களே. ஜெல்லோவை வேறு போட்டோம், அவள் வந்தானா கண்டுபிடிச்சிருவாளே. அவள் வேறு ஆல்ரெடி செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டான். இனிமேல் நம்ம போயிட்டு மாற்ற முடியாது, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பஸ்டர் ஆக போகிறோம். பஸ்டர்னா என்ன போகிறோன்னு கேட்டிங்கன்னா பார்ப்பீங்க, நீங்களே பார்ப்பீங்க. மாட்டிக்க போகிறோம். வாங்க மக்களே வாங்க பாருங்கள் மக்களே, ஜெல்லோவை பார்த்துட்டா. நான் கலர் இது போடலாம்னு நினச்சேன், ஆனால் கலர் இது நான் எடுக்கும் போது அது வேலையே செய்யலை. ஆனால் பிக்சரு இன்வென்ட்ரியில் தான் அதே இது தான் காட்டுது. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது மக்களே, நான் அந்த தாட்டி நான் வந்து வாங்கி ட்ரை பண்ணுறேன். அதாவது கீழே இருக்கிற காசு இருக்குல்ல, காயின்ஸ் கொடுத்து அது வாங்கி ட்ரை பண்ணுறேன் இந்த தாட்டி. சரி வாங்க மக்களே, நான் வந்து காயின்ஸை வச்சு வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த தாட்டி. வாங்க தண்ணியை திருவி விட்றாளா, திருவி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, கிரி வந்து அதாவது வந்து மிஸ்டர் ஜிக்கு வந்து நடக்கக்கூட தெரில, அதெல்லாம் ஏறா நீ இங்கே நடக்கவே தெரிலன்னு சொல்லி அப்புறம் பொண்ணுங்க பசங்க எல்லோரும் பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க மக்களே. நடக்க தெரியாது மிஸ்டர் ஜீனு பார்த்தா எப்படிரா இருக்கு, நான் ஜோக்கிறா அவங்களுக்கு பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. இந்த மிஸ்டர் அதாவது இவனும் வந்து யார் இந்த ஸ்கேரி டீச்சரும் வந்து நல்லா அடிவாங்கியாடான்னு வந்து அவள் பொக்காவை வச்சு சிரிக்கிறான் மக்களே. நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணுறேன் மக்களே, அவளை வந்து அவள் சிரிக்கிற மாதிரி நான் சிரிக்க ட்ரை பண்ணேன் இப்போ. ஆனால் அவள் சிரிப்பெல்லாம் இதோட கொடூரமாக இருக்கும் மக்களே. இந்த மாதிரி தான் சிரிச்சிட்டு இருந்தான் அன்றைக்கி. சிரிச்சிட்டு டீச்சர்ஸ் ரூம் போயிட்டு வேணும்னா என் பேப்பரை வந்து கிழிச்சு போட்டுறா மக்களே. கிழிச்சு போட்டு நீ பேப்பரே எழுதலைன்னு சொல்லி என்னை பப்ளிக் எக்ஸாமில் மாட்டி விட்டான். எங்கள் அம்மாவும் என்னடா இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கிட்டாங்க என்னை. நான் என்னடா பண்ணேன்னு இருக்கு மக்களே. கேரி டீச்சர் இருக்கா பாருங்க, கொடூரக்காரி மக்களே, கொடூரக்காரி. அதனால தான் நான் இவ்வளோ ப்ராங்க் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம ஒரு சாப்டர் ஃபுல்லாக ப்ராங்க் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் நிறைய சாப்டர் இருக்குது வச்சு செய்யலாம்ல. வாங்க மக்களே, அது மட்டும் இல்லை நம்மளா விட்டுறலான்னு இருந்தோம் மக்களே. ஆனால் இவள் வந்து திருப்பி நம்மளை சீண்டுவா மக்களே, சீண்டுவா. வாங்க பாருங்க மக்களே, அதே அந்த கலரில் தான் இருக்குது. நான் இப்போ கலரை இதை போட்டேன்னா நான் இதே தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வர மாட்டேங்குது ஓகேவா. இதே இதை நான் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தரலையே, ஏன் போட மாட்டேங்குது. ஐயா யாராவது காப்பாற்றுங்க ஐயா மக்களே, ஏதாவது காப்பாற்றுங்க மக்களே, என்னால் போட முடியல மக்களே. ஆஹா ஏன் மக்களே நம்மளால் போட முடியல, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம கரெக்டாக அதை தான் எடுத்துருக்கோம், ஒருவேளை இதையும் போட்டு பார்க்கலாம் மக்களே. எதுவுமே ஒர்க் ஆகலை. என்னடா இப்படி ஏமாத்துறீங்க நீங்கள். ஐயோ மக்களே, அவள் வேறு வந்துட்டா. இப்போ என்ன மக்களே பண்ணுறது, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் அப்படியே கேம் பாஸ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு.
என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுங்க. இப்படி பயமாயிடுச்சு. நம்ம வேணால் வாங்க ட்ரை பண்ணலாம் மக்களே. ஆடு பார்த்து வாங்க ட்ரை பண்ணலாம். பாவீங்களா, ஆடு பார்க்குறேன்னு தெரில, நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குது மக்களே. ஆடும் அவைலபிள் இல்லையா? சரி மக்களே, 75 ரூபா கொடுத்து வாங்கிடலாம் யூஸ். ஆனால் அவள் வேறு இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டாலே, ஆஹா டக்குன்னு ஓடலாம் மக்களே. நம்ம வேறு அதுக்குள்ளே ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஓஹோ, அந்த அவளோட ரூமுக்கு போயிட்டா. வாங்க மக்களே, வாங்க மக்களே. உங்களுக்கு மக்களே, உங்களுக்கு சவுண்டு கேட்டுருக்குன்னு நினைச்சேன். நான் அது போட்டேன், ஆனால் அவனுக்கு கழுத்து பிடிச்சிட்டா மக்களே. பாருங்கள், ஆனால் இப்படி தான் மக்களே நான் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். இவளுக்கெல்லாம் நம்ம ப்ராங்க் பண்ணுறது சரியா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சரி மக்களே, நம்ம திருப்பி வந்தாச்சு. என்ன ப்ரோ அது கட்டாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நான் உங்களுக்கு திருப்பி இந்த லெவலில் வாழாது காட்ட முடியாது. நான் வந்து இதே ஜெலோ தான் மக்களை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அதே ஜெலோவை வாங்குகிறேன், ஓகேவா மக்களே? அதே ஜெலோவை நான் வாங்குகிறேன் மக்களே. இப்போ இதே ஜெலோவை போடுறேன், ஒர்க் ஆகுது. அது ஏன்னு எனக்கும் புரியல. அந்த ஜெலோ ஒர்க் ஆகுது, இந்த ஜெலோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து நம்மளை காயின்ஸை குறைச்சி விட்றானுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் காயின்ஸ் வாங்குவோம் காசு கொடுத்துன்னு. திருட்டு பசங்க ஸ்கேரி டீச்சர் ஓனர்ஸ். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஸ்கேரி டீச்சரும் அப்புறம் மிஸ்டர் மீட்டும் ஒரே டெவலப்பர்ஸ் தான். ஆமாம் மக்களே, உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஆமாம், ஆனால் வந்து அவங்க வந்து ஆடு கூட போட்டிருப்பாங்க. நீங்கள் மிஸ்டர் மீட்டை பார்த்துருப்பீங்க, ஆனால் மிஸ்டர் மீட்டோட அக்காவை பார்த்துருக்கியான்னு சொல்லி இவ்வளோ காட்டுறாங்க மக்களே. ஒரு ஆடு இல்லை, யூடியூப் நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஆடு வருது, நீங்கள் அவளோட அக்காவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வரா. அப்போ தான் எனக்கே ஷாக்காது, இது ரெண்டுமே சேம் டெவலப்பர்ஸா அப்படின்னு. இது மட்டும் இல்லை மக்களே, இந்த மூஞ்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. அவெல்லாம் நெக்ஸ்ட்டு சாப்டரில் வருவான். இப்போ நம்ம பார்க்க போகலாம். சவுண்டு கட் ஆயிரும் மக்களே, சவுண்டு கட் ஆயிரும். பாய். Oh no, what is this green stuff? Jello? I'm stuck, help! மக்களே, அவளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் எப்படி கதறல்ஸ் கத்தானு அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டா. ஸ்டக் ஆயிடுவாங்கள்ல ஜெல்லோ போட்டால். ஸ்டிங்க் போவாமா, என்னது இது, என்னது இது, ஹாரபிள் சோனா. அதாவது பணக்காரங்களாக இருக்காங்களா மக்களே, பணக்காரங்க, அதாவது ரொம்ப ரொம்ப பணக்காரங்களாக இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து எப்படி நடந்துப்பாங்க, நான் ரொம்ப ரொம்ப பணக்காரன் அது அப்படின்னு இல்லை. நான் எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் பண்ணல, நான் எதுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டுருக்கேன்னு தெரில. அதாவது பணக்காரங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க மக்களே. அதாவது உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு இடத்துக்குள்ளே போவாங்க மக்களே. அவங்க வந்து பர்சனலாக ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க, அது பேர் சாணா. அந்த சாணாக்குள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அவங்களே ஹீட் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹீட் பண்ணும் போது காற்றுக்கு இல்லாமல் அவங்க ஹீட் ஆகும்போது அவங்க வேர்வை சொத்து அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் மக்களே இந்த ஃபீலிங்கே. அதனால அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இதை பண்ணும்போது அவங்க வந்து லாக் போட்டுப்பாங்க. அதனால அவள் உள்ளே இருக்கும்போது அந்த அந்த அதுலேயே காற்று ரொம்ப கம்மியாக தான் மக்களே இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே நம்ம இப்போ குஷு ஒரு இது போட போகிறோம். ஆமாம் மக்களே, 40 எழுதிருப்பாருங்க. இது என்ன ப்ரோ இடம்னு கேட்டிங்கன்னா, இதுதான் மக்களே பேஸ்மெண்ட்டு. பாருங்கள் மக்களே, இங்கே ஒரு ஸ்டார்ஸ் இருக்கா, நீங்கள் மேலே போனீங்கன்னா வீடோட கனெக்ட் ஆகுது. பாருங்கள், அவ்வளோ பெரிய பங்களாவாக வீடாக வச்சுருக்கா பாருங்கள். இப்போ நம்ம அவளை வந்து வெயிட் பண்ணோம் மக்களே. இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். ஏன் ப்ரோ அப்படிங்கிங்கன்னா, அவளோட சாணாக்குள்ளே போய் அவள் வந்து அவள் பாடியை ஹீட் பண்ணுறா. பாருங்க மக்களே, ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ அந்த கதவை லாக் பண்ணிவிட்டு, அந்த சாணா கதவை லாக் பண்ணிவிட்டு இந்த குசுவை உள்ளே போட போகிறான் திறந்து விட்டு. அந்த குசு அவள் உடம்புக்குள்ளே ஏறப்போகுது. அது மட்டும் இல்லை, அதை ஸ்மெல் பண்ண அவள் வந்து திணறுவா. ஆனால் லாக் போட்டனால அவளால் வெளில வர முடியாது. மறக்காமல் இந்த லாக்கை போட்டுருங்க, இல்லைன்னா அவள் வெளில ஓடி வந்துடுவா. இப்படி லாக் போட்டாட்டா. இப்போ வந்து இதை போட போகிறோம். உங்களுக்கு சவுண்ட் வந்துடும். Is it me? Do I smell? Oh, stink bomb! Let me out! Let me out! Please! Just open the door! மக்களே பார்த்துருப்பீங்க, கதர்னு அந்த டோரை தர அழுத்திட்டு இருந்தா. ஏன்னா உள்ளே வந்து காற்றே இருக்காது மக்களே. உள்ளே வந்து வெறும் வந்து ஹீட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே நான் குசுவை போட்டேன்னா அவளால் ஸ்மெல்லு தாங்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம என்ன பண்ணுறான்னா வந்து
அவள் வந்து பொறுமையாக இல்லாமல் என்ன பண்ணுறான்னா அவள் ஆர்டர் போட்டிருக்கா மக்களே ட்ரெஸ்ஸுக்கு. ஹாலோவின் வருதுல்ல, அதாவது குழுவாரனாலே அக்டோபர்னால் ஹாலோவின் வரும்ல, அதனால் அக்டோபருக்கு வந்து ஹாலோவின் ட்ரெஸ் போட்டிருக்கா. அதுவும் வந்து ரொம்ப நாளாக டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி டெலிவரி பர்சனாக பயங்கரமாக திட்டி போட்டா. ஆனால் அவளுக்கு தெரியாது டெலிவரி பர்சன் எங்கள் மாமா. அவர் என்கிட்ட சொல்லி விட்டாரு, என்னப்பா அவன் டீச்சருக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ண போனால் இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அவள் டெலிவரிக்குள்ளே ஹனிபீ போட போகிறோம். அதாவது தேன் கூடு இருக்குல்ல, அவள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே அவள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அவளோட தேன் அதாவது தேனோட வீடு இருக்குல்ல கூடு, அது உள்ளே போட போகிறோம் பாக்ஸ்க்குள்ளே. அவ்வளோ வந்து ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா இதுவுமே வந்து ஒரு ஹனிபீ, அதாவது தேன் கூடு இருக்கும், அதை அவள் மூஞ்சியில் அடிக்க போகுது. அதுதான் ப்ராங்க்கு. ஆனால் இதை பண்ணுறதுக்கு நம்ம திறக்கணும். இந்த பாக்ஸை திறந்துட்டு அவள் கண்டுபிடிச்சிடுவா. அதனால் திறக்கிறதுக்கு ஒரு சிசரு, அது திருப்பி ஒட்டுறக்கு டேப்பு, இது ரெண்டுத்தையும் எடுக்கணும். ப்ளஸ் ஹனிபீயும் எடுக்கணும். ஹனிபீயை நார்மலாக எடுத்தால் நம்மளை கொத்திடும், அதாவது கொத்துமான்னு தெரியாது, ஸ்டிங் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அதனால நம்ம க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஓகேவா மக்களே? இப்போ வாங்க நம்ம போய் ஹனிபீ எடுத்துகிட்டு வந்து அவள் பேக்கேஜ் ரூன் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சிசர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஆஹா, கீழே தான் வரான். கீழே தான் இருக்குமா என்ன சிசரு? தரல மக்களே, சிசர் எங்கே இருக்கும்னு தரல. ஆனால் மறந்துடுச்சு, அது சிசர் இல்லை மக்களே, ஏதோ ஒரு கத்தி மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தெரியல எனக்கு. அவன் மேலே வேலை வரா, பார்த்துட்டானா அவ்வளோதான். வாங்க மக்களே நம்ம போய்ட்டு ஒளிஞ்சிக்கலாம். அவன் மேலே வந்தானா அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போய் காலிங் பெல் அடிச்சு விட்றலாம். சில பேர் கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் ஏபிக்கானா? அது பார்ட் 1லேயே சொல்லிட்டேன். சில பேர் யோசிச்சுப்பீங்க, இப்போ பார்ட் 4 பார்த்துட்டு இருக்கிறவங்க, பார்ட் 1 பார்ட் 2லாம் பார்க்காதவங்க மறக்காமல் போய் அதை பார்த்துருங்க. ஆனால் நான் பார்ட் 1லேயே சொல்லிட்டேன், இது ஒன்றும் ஏபிகே இல்லை, இது ஒரிஜினலு. ஏன்னா நாங்கள் ஏபிகே வெர்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு மக்களே. நான் சின்ன வயசில் ஏபிகே வெர்ஷன் தான் ஃப்ரீயாகும். என்னது மக்களே, இதுதான் சீசர் மக்களே, சாரி மக்களே. இதுதான் வந்து கத்திரிக்கோள் மாதிரி இருக்குது, சாரி கத்தி மாதிரி. இது ஒரு கத்தி மக்களே. நான் வந்து சொல்லியிருப்பேன் பார்ட் 1லேயே, நான் வந்து ஏபிகே வெர்ஷன் என் சின்ன வயசில் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து அதை வைக்கிறதில்ல, ஏன்னா அது பேன் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஒன்று ஆடு இருக்குது, இன்னொன்று இருக்குது. எங்கடா இருக்குது மக்களே? இங்கே ஒரு தேன் கூடு இருக்கும் மக்களே. இங்கே நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு, இங்கே ஒரு தேன் கூடு இருக்கும். அதை தான் நம்ம எடுத்துகிட்டு கீழே போவோம் மக்களே. என்ன பண்ணுறது இப்போ? நான் வேறு வெளில போயிட்டு என்னால் பார்க்க முடியாது. என்னென்னா நம்ம வெளில போயிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணணும் எப்படி இந்த லெவலில் பீட் பண்ணுறதுன்னு. புது வெர்ஷனில், பழைய வெர்ஷனில் இங்கே தான் மக்களே வைப்பாங்க மக்களே. இப்போ என்ன பண்ணுறது? நான் போனேன்னா லெவல் எல்லாமே போயிருமே, திருப்பி எனக்கு வளரணும்னு ஆசையும் இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? அவள் வேறு எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டா. சரி வாங்க மக்களே, இதை கட் பண்ணி இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு மக்களே என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? இப்போ வெளில போய்ட்டு பண்ணணுமா? இல்லை மக்களே, பேசாமல் வாங்கிடலாம் அந்த தேன்பியை. இதோ இங்கே இருக்குது, பி ஹைவ் யூஸ் சாரி மக்களே, உங்களுக்கு இந்த ரொம்ப இதாக இருந்திருக்கும், என்ன அப்புறம் காட்டவே இல்லை அப்படின்னு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக போட்டுடுறேன். நான் எடுக்கிறத உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக போட்டுடலாம். அது வந்து ஆனால் இந்த சண்டே அந்த ஷார்ட் வந்துடும், இப்போவே வராது, சாரி மக்களே. ஆனால் உங்களுக்கு சண்டே ஷார்ட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு காட்டிடும். சரி வாங்க மக்களே, அவள் போகிறதுக்குள்ளே அவள் வந்து மெயின் டோர் போயிட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம அந்த தேன்பியை வச்சுட்டு ஓடிடலாம். பார்த்துருவாளா? சரி வாங்க, இப்போ செலட்டை போட்டு ஒட்டிடலாம். அவள் பார்த்தானா அப்புறம் கண்டுபிடிச்சிடுவா திறந்துட்டு இருந்துச்சுன்னு. அப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயப்படுவா, அப்புறம் ரீஆர்டர் பண்ணி விடுவா. அப்புறம் எங்கள் மாமா டே அவள் பாட்டு கம்மி தான் தரான், திருப்பி தூண்டி விட்டேன்னு சொல்லிடுவாங்க எங்கள் மாமா. சரி மக்களே, உங்களுக்கு சவுண்டு வந்துடும், ஏன்னா இப்போ கட்சின்னு. Right, here we go. Get away! Ow! நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்டா டே சாப்டர் லாஸ்ட் லெவலு, நீ அதை வந்து எப்படி அந்த லாஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணுன்னு காட்டுவீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்காக நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சண்டே வந்து போட்டுடுறேன். அதாவது நாளான்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் எப்படி அந்த பி ஹைவை இங்கே எடுக்கணும்னு. நெக்ஸ்ட் நம்ம அந்த 3 ஆடு பார்த்து நெக்ஸ்ட்டு வேலண்டைன்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த அப்டேட்டு இருக்குது, அந்த நெக்ஸ்ட் சாப்டரு. அது உங்களுக்காக 3 ஆடு பார்த்து விளாட்றோம்.
அது மட்டும் இல்லை ஈஸ்டரும் விளாட்றோம் மக்களே. சரி மக்களே, நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இதெல்லாம் உங்கள் விருப்பம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. சரி மக்களே, இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. பாய் பாய்.